கைஸ், நம்ம எல்லாருமே விநாயகருக்கு கல்யாணமே நடக்கலை, அவர் ஒரு கட்ட பிரம்மச்சாரின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையாகவே விநாயகருக்கு ஒரு கல்யாணம் இல்லை, 2 கல்யாணம் நடந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் இதை நம்புவீங்களா? அந்த 2 கல்யாணத்தில் விநாயகருக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் மேலே தேவி துளசி ஏன் விநாயகருக்கு சம்மந்தமே இல்லாமல் சாபம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையாகவே இந்த கணேசனுடைய காதல் கல்யாண கதை சூப்பராக இருக்கும். இதில் ஒவ்வொரு விநாயக பக்தரும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காதல் கல்யாண கதையை நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்களும் ஒரு விநாயக பக்தனாக இருந்தீங்கன்னா இப்பவே இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீ கணேசன் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ நேரத்தை வீணடிக்காம டைரக்டா கதைக்குள்ள போகலாம். விநாயகருக்கு 27 வயசு வந்ததுமே இந்த காதல், கல்யாணம், குழந்தை, குட்டி இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது, நாம் பேசாமல் அந்த பீஷ்மனை போல கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்படி இவர் முடிவு எடுத்த இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பா அம்மாவான சிவன் பார்வதிக்கு கூட தெரியாது. இப்படி இருக்கும்போது அந்த சைடில் சிவனும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, சிவன் கிட்ட பார்வதேவி சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம குமாரன் கார்த்திகேயனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம அசோக சுந்தரிக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து நம்ம கணேசனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லை, ஆனா இந்த கல்யாண விஷயத்துல நாம முடிவு பண்றதுக்கு முன்னாடி நாம முதல்ல அவனுக்கு இதுல சம்மதமானு கேட்கணும், அதுக்கப்புறமா தான் நாம முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே பார்வதி தேவி, இதை பத்தி இப்பவே நான் என் மகன்கிட்ட பேசணும், அவன் எங்க இருந்தாலும் இப்பவே அவனை இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. உத்தரவு கேட்டதுமே கணேசன் உடனே அந்த இடத்துக்கு வந்து அப்பா அம்மாவை பார்த்ததும் மரியாதையோட ஒரு வணக்கத்தை போட்டு, சொல்லுங்கம்மா ஏன் என்ன வர சொன்னீங்க, என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பார்வதி தேவி, கணேசா எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை, ஆனால் அதுக்கு உனக்கு ஒரு வயசு வரணும்னு நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். இப்போ உனக்கு வயசும் வந்துருச்சு, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ யாரையாச்சும் விரும்புறதா இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் அந்த பொண்ணையே உனக்கு மனம் முடிக்கிறேன், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உனக்கு மனம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆகா, எல்லா தாய்க்கும் இருக்கிற ஒரு ஆசை, நியாயமான ஆசை. ஆனால் இதுக்கு கணேசன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அம்மா, எனக்கு இந்த காதல் கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, நான் ஒரு கட்ட பிரம்மச்சாரியாக இருப்பேன்னு சபதம் எடுத்திருக்கேன், என்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க, என்னை வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிட்டாரு. இதை கேட்டதுமே பார்வதி தேவிக்கு மனசே உடஞ்சு போச்சுங்க. ஏன்னா பார்வதி தேவி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் கணேசன் கேட்குற மாதிரியே இல்லை. என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி கணேசன் அந்த இடத்த விட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்வதி தேவி ரொம்ப வருத்தத்தோட சிவபெருமான் கிட்ட, என் மகன் இப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என் மகனுக்கு நான் இனிமே கல்யாணம் பண்ணி பார்க்கவே முடியாதா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. இதுக்கு சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, இப்ப என்னாச்சு பார்வதி, ஏன் அழுதுட்டு இருக்க, அப்படி என்ன நடந்துருச்சு, அவன் கட்ட பிரம்மச்சாரி ஆயிட்டேன்னு சொன்னதை நீ நம்பிட்டியா? சேச்சே, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் சும்மா சொல்லிட்டு போறான், நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத, ஏன்னா நானும் ஒரு காலத்துல சத்தியதேவி இறந்ததுக்கு அப்புறம் நான் இனிமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த காலம் இருந்தேன், ரொம்ப சத்தியத்தோட இருந்தேன். நான் முதல்ல ஒன்ன பார்த்தப்போ நீ என்ன ஆனாலும் என் கூடவே வந்திய பார்வதி, இப்போ நான் பண்ண அந்த சத்தியம் எங்க போச்சு சொல்லு, இதுக்கெல்லாம் வருத்தப்படாத, கணேசனுக்கு ஒரு கல்யாணம் என்ன ஒரு கல்யாணம், அவனுக்கு நிச்சயமா 2 கல்யாணம் கூட நடக்கிறதுல ஆச்சரியமே இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா தாங்க பார்வதி தேவிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. இப்போ அப்படியே நம்ம கணேசன் சைடு வந்தா, கணேசன் பூமியில ஒரு காட்டு பகுதியில தன்னன் தனிமையா உட்காந்து ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு தவம் செஞ்சுட்டு இருக்காரு. இங்க தாங்க கதையே ஆரம்பிக்க போகுது. இப்படி கணேசன் உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த வழியா யதார்த்தமா வந்த தேவி துளசி கணேசனை பார்த்ததுமே காதல் வசியமாயிட்டாங்க. அட, காதல் வசியமானாலும் கூட பரவாயில்லைங்க, அப்பவே அந்த நொடியே கணேசனை பார்த்த அந்த நொடியே துளசி தேவி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது கணேசன் கூட மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சபதமே எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தேவி துளசி ரொம்ப வெக்கத்தோட கணேசனை கூப்பிடுறாங்க. ஆனா கணேசன் தியானத்துல இருந்ததால இதை கண்டுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் தேவி துளசி, சரி நம்ம செல்லம்மா கூப்பிட்டு தான் எந்திரிக்கல, நம்ம செல்லம்மா லைட்டா தட்டி எழுப்பலாம் அப்படின்னு தட்டி தட்டி எழுப்புறாங்க. இப்படி விடாம எழுப்பிக்கிட்டே இருந்ததால கணேசன் கண்ணை முழிச்சதுமே பயங்கரமா கோவமாகி சர மாதிரியா திட்டிட்டு இருக்காரு. யாருமா நீ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நான் தான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன்ல, என் தியானத்தை கலைச்சு நீ பண்ண காரியத்துக்கு நான் உன்னை சபிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு இவர் திட்டுறத காதல கூட வாங்காம சிரிச்சிட்டு இருந்தாங்க. கணேசன் இன்னும் பயங்கரமா கோவமாகி, ஏமா நீ என்ன லூசா, நான் உனக்கு சாபம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னை பார்த்து இப்படி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு பயங்கர கோவத்தோட சொல்றாரு. ஆனா அப்ப கூட அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே கணேசனை பார்த்து, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. யோசிச்சு பாருங்க கணேசனுக்கு எப்படி இருக்கும்னு. அவர் யாரா இந்த பொண்ணு பைத்தியமா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு, என் பேரு துளசி தேவி, நான் உங்களை பார்த்தது
பார்த்ததுமே எனக்கு உங்கள் மேலே காதல் வந்துருச்சு, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு கட்டளையே போட்டாங்க. இதை கேட்டதுமே கணேசனுக்கு தலகால் புரியலை. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்காங்க, பார்க்கவும் நல்ல பொண்ணு மாதிரி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படி இந்த பொண்ணுக்கு நம்ம மேலே காதல் வந்துச்சு? ஆகா, இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் முடிய போகுது அப்படின்னு நினச்சி, இங்கே பாருமா, நான் இந்த ஜென்மத்தில் கட்ட பிரம்மச்சாரியாக இருக்கணும்னு சபதம் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த காதல் கல்யாணத்துலலாம் விருப்பமே இல்லை. நீங்கள் பார்க்க வேற நல்ல பொண்ணா அப்பாவியாக இருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயமாக என்னை விட ஒரு நல்ல பையன் கிடைப்பான். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு கெஞ்சி கேட்குறாரு. எப்படிப்பட்ட மனுஷன் நம்ம கணேசன் பாருங்க. இதை கேட்டதும் அந்த பொண்ணு கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அழுதுகிட்டே கோவத்தோட, உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்னை வேணான்னு சொல்கிறதுக்கு? என் பாவம் உங்களை சும்மாவே விடாது. நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நீங்கள் கட்ட பிரம்மச்சாரியாக இருப்பேன்னு சபதம் எடுத்தீங்க தானே? உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 2 கல்யாணம் நடந்து அந்த 2 மனைவிகளுக்கு மத்தியில் நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ போகிறீங்க அப்படின்னு சாபம் விட்டாங்க. கணேசனுக்கு ஒன்றுமே புரியலை. மூசிகனை கூப்பிட்டு, இது என்னடா கொடுமை, நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், அவளா வந்தா, அவளா என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா, அவளே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, இப்போ அவளே எனக்கு சாபம் கொடுத்துட்டும் போறா. இதை நான் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு மூஞ்சிருக்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல மூஷிகா. இதனால தான் நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சபதம் எடுத்திருக்கேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கணேசன் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அது என்னன்னா, தேவாலயத்தில் யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாண ஜோடிகள் சிவன் பார்வதி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அப்படி அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறத கணேசன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இப்படி 1 ஜோடி 2 ஜோடின்னு இல்லாம நிறைய ஜோடிகள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறத கணேசன் பார்த்துட்டே இருப்பாரு. அப்படி பார்த்து அவருக்கே ஒரு கட்டத்துல நமக்கும் இப்படி கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சின்னதா ஆசை வருது. எப்பா ஒருவேளை ஆசையாவது வந்தது. ஆனா கணேசனுக்கு இந்த விஷயத்தை நினைச்சா ரொம்பவே வருத்தம். அது என்னன்னா, நான் இப்படி ஒரு வித்தியாசமான தோற்றத்துல இருக்கிறதால எந்த தேவனும் அவங்க மகள்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முன் வர மாட்டாங்க. நான் எந்த ஒரு பொண்ணு கிட்ட பேச போனாலும் அவங்க என்ன பார்த்ததுமே பயந்தடிச்சு ஓடுறாங்க அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. அப்போ கணேசன் மூஷிகன் கிட்ட வந்து, என்ன மூஷிகா, எனக்கு கல்யாணம் வேணாம்னு நினைக்கும் போது எல்லாருமே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தாங்க. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வரும்போது யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு நாளும் தூங்குறப்போ இதை நினைச்சு வருத்தப்பட்டு ஒழுங்கா தூங்கவே இல்லை. ஒரு நாள் அந்த வருத்தமே பயங்கர கோபமா மாறிடுச்சு. அப்படி அந்த கோபம் ஒரு நாள் ருத்ர தாண்டவமா மாறி மூஷிகனை கூப்பிட்டு, மூஷிகா, இனிமே இந்த தேவலோகத்துல யாருக்குமே கல்யாணம் நடக்கக்கூடாது. அப்படி அவங்க கல்யாணம் பண்ண நினைச்சா கூட அந்த கல்யாணத்தை நம்ம நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றாரு. அன்னையில இருந்து தேவலோகத்துல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் சரி, அந்த கல்யாண மண்டபத்துல மூஞ்சூர் போய் அந்த மண்டபத்துல சின்ன சின்ன பள்ளங்களை தோண்டி அந்த கல்யாண மண்டபத்தையே சர்வநாசம் பண்ணிட்டாரு. அன்னையில இருந்து தேவலோகத்துல ஒரு கல்யாணம் கூட நடக்கல. இதனால எல்லாருமே பயங்கரமா கோபமாயி எல்லாரும் மொத்தமா ஒன்னு சேர்ந்து பிரம்மதேவன் கிட்ட போய் அவங்க பட்ட வேதனைகளும் கணேசன் பண்ற வில்லங்கத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட பிரம்மதேவன் கோவப்படுவார்னு நினைச்சா கணேசனை நினைச்சு பெருமைப்பட்டு இருக்காரு. இந்த கணேசன் நல்ல சுட்டித்தனமான வேலைகளை பண்ணுவான் போலயே, இப்படிப்பட்ட ஒருத்தனை தான் நான் என் மருமகனா வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட சக்தியால 2 பொண்ணுங்களை உருவாக்குனாரு. அதுல ஒரு பொண்ணோட பேரு ரித்தி, இன்னொரு பொண்ணோட பேரு சித்தி. அவங்க 2 பேரும் அவ்வளவு அழகா இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கிட்ட பிரம்மதேவன் கணேசனை பத்தி கதையா புகழ்ந்து சொன்னாரு. கணேசனோட கதையை கேட்டதுமே ரித்திக்கும் சித்திக்கும் கணேசனை ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுக்கப்புறம் பிரம்மதேவன் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு கைலாசத்துக்கு போனாரு. எதுக்குன்னா கல்யாண சம்மதம் பேச. இப்படி இவங்க வர்ற நேரத்துல அந்த சைடு கணேசனும் மூஷிகனும் ஒன்னு சேர்ந்து அடுத்து கல்யாணம் நடக்க விடாம பண்றதுக்கு வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டம் திட்டிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துல வந்த ரித்தியையும் சித்தியையும் பார்த்ததுமே, ஆஹா, யார் இவங்க இவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழகை பார்த்து மெய் மறந்துட்டாரு கணேசன். அந்த சைடு பிரம்மதேவன் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு சிவன் பார்வதி கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. பிரம்மதேவன் பார்வதி தேவி கிட்ட, இவங்க 2 பேரும் என்னோட மகள்கள், இவ ரித்தி அவ சித்தி, இவங்க 2 பேருக்கும் உங்க மகன் கணேசனை ரொம்ப பிடிச்சு போச்சு. இவங்க 2 பேரும் உங்க மகன் கணேசனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் நான் சம்மதம் பேசுறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் பார்வதி தேவிக்கு அவ்வளோ சந்தோஷங்க. பார்வதி தேவிக்கு தான் தெரியுமே கணேசன் ஒரு கட்ட பிரம்மச்சாரி, அதுலயும் முக்கியமா கல்யாண பேச்சே எடுக்க கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கானே அப்படின்னு நினைச்சு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே கணேசன் என் அம்மா ஏதோ ஏடாகூடம் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு அந்த இடத்துக்கு பதட்டமா பயந்து ஓடுறாரு. அப்போ கணேசன் ரித்தியையும் சித்தியையும் பார்த்ததுமே கல்யாண ஆசையில விழுந்துறாரு. கணேசனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே அம்மா கிட்ட போய், அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்ததே இல்லை, ஆனா இருந்தும் நீ கண் கலங்கி இருக்கிறத என்னால பார்க்கவே முடியலம்மா, எனக்காக இல்லைனாலும் நான் உனக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. கேட்டதும் பார்வதி தேவிக்கு அவ்வளோ சந்தோஷம். சரிடா மகனே, எனக்காகவாச்சும் கல்யாணம் பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட சொல்றாங்க.
ஆனால் அப்போ கணேசன் ஒரு கோரிக்கையை விதிக்கிறாரு. நான் கேட்குற கேள்விக்கு இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி பதில் சொன்னாங்கன்னா நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ பிரம்மதேவன், சரி கணேசா, நீ தாராளமாக கேளு, இவங்க 2 பேருக்குமே என்னோட ஞானம் கொஞ்சமாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கணேசன் ரித்தியையும் சித்தியையும் பார்த்து, பிரம்மத்தை விட மேலானது எது, பாவத்தை விட கொடியது எது, ஏழையிடம் இல்லாதது எது, இறைவனுக்கு சேவை செய்வதை விட பெரிய பாக்கியம் எது, பக்தனிடம் இருந்து கடவுள் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு இந்த 5 கேள்விகளை கேட்டாரு. இதுக்கு அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே கணேசனை பார்த்து, எதுவுமே இல்லை கணேசா அப்படின்னு சிம்பிளா ஒரே பதில சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏன்னா பிரம்மத்தை விட மேலானது எதுவுமே இல்லை, இந்த உலகத்துல பாவத்தை விட கொடிய செயல் எதுவுமே இல்லை, ஏழைகள்கிட்ட எதுவுமே இல்லை, இறைவனுக்கு சேவை செய்யறதை விட பெரிய பாக்கியமும் எதுவுமே இல்லை, பக்தன்ட்ட இருந்து கடவுள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாரு. இவங்க 2 பேர் சொன்ன இந்த பதிலை கேட்டதுமே கணேசன் அப்படியே வியந்து போய் உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்தது சிவன் பார்வதிக்கு சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ, ஒட்டுமொத்த தேவர்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம். எல்லா தேவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பா ஒருவேளை இந்த கணேசனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே நம்ம கல்யாணத்துல எந்த இடையூறும் இருக்காது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஒரு வழியா சிவன் பார்வதி எதிர்பார்த்த மாதிரி கணேசனோட கல்யாணம் ரொம்ப ஆரவாரத்தோட அம்சமா நடந்துருச்சு. இதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு கணேசனுக்கு 2 மகன்கள் பிறந்தாங்க. ஒன்னு சுபம், இன்னொன்னு லாபம். இப்படிதான் நம்ம கணேசனுக்கு 2 கல்யாணம் நடந்து 2 மகன்கள் பிறந்தாங்க. மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு இந்த விஷயம் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கணபதி பாப்பா மோரியா.